வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 16ஆம் நாள் புதன்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 2/10/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம். இன்று மகாலய அமாவாசை. பித்திருக்களுக்கு விரதம், முன்னோர்களுக்கு விரதம் இருந்து சார்த்தம் செஞ்சாக்கா அந்த பித்திரு தோஷம் நீங்கும். சரிங்களா? அதுக்காக தான் இன்றைக்கி சர்வ அமாவாசை இல்லாமல் மகாலய அமாவாசை, முக்கியமான அமாவாசைங்க. இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 9:15 10 15 வரையும், பிறகு இன்று மாலை 4:45 5:45 வரை நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை 10:45 11:45 வரையும், பிறகு இன்று மாலை 6:30 7:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் இன்று மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும் ராகுகாலம். இன்றைய குளிகை நேரம் இன்று காலை 10:30 12 மணி வரையும் குளிகை நேரம். யமகண்ட நேரம் இன்று காலை 7:30 9 மணி வரையும் யமகண்டம். இன்றைய சூலம் வடக்கு திசை, பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:02 சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று நாள் முழுவதும் சர்வ அமாவாசை. இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:44 வரை உத்திர நட்சத்திரம், அதன் பிறகு அஸ்த நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று காலை 11:34 வரை சதுஷ்பாத கரணம், அதன் பிறகு நாகவ கரணம். இன்றைய யோகம் இன்று பகல் 1:44 வரை அமிர்த யோகம், அதன் பிறகு யோகம் சரியில்லை. இன்றைய சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 1:44 வரை அவிட்ட நட்சத்திரமும், அதன் பிறகு சதய நட்சத்திரக்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகளில் எதுவும் ஈடுபடாமலும், புதிய பொருட்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க. சரிங்களா? அதற்காக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் செய்த வேலையை மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ செய்த வண்ணமே அப்படியே செய்யலாம். அதில் தவறு எதுவும் வராது, தடையும் நடைபெறாது. சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலில் இதுவரை 5320 அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு தமிழ்ச்சித்தர் யூடியூப் குழுமத்தின் சார்பாக மனப்பூர்வமான நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்ப்போமா. மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 6ஆம் இடத்திலே சந்திர பகவான். அதனால் சிறு காரியத்திலே உங்களுக்கு பின்னடைவு ஏற்படுவதற்கு, தொய்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் முடிந்தவரை இன்றைய நாள் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் அதிக முதலீடு எதுவும் செய்யாமல் கவனித்து கொள்ள வேண்டும். சிறு சிறு பணம் கொடுக்கல் வாங்கல் அந்த விஷயத்தில் ஈடுபடுறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் இன்றைக்கி முடிஞ்சிடும்னு நீங்கள் நினைக்கிற விஷயம் இன்று நடைபெறாது. அது தாமதமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்று காலையிலே விநாயக பகவானை போய் சந்தித்து அவருக்கு ஒரு சல்யூட் போட்டுவிட்டு இன்றைய நாளை துவங்குங்க. அந்த தாமதம் மாறும் என்பது விதி. சரிங்களா? ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் லாபம் தரும் நாள். இன்றைய நாளில் உங்களுக்கு வியாபாரம் அருமையாக இருக்கும். வர வேண்டிய தொகை வந்து சேரும். சிலருக்கு வீடு மனை விற்பனை ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இன்றைக்கி லாபம் அதிகம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் விற்பனை என்ற செயல் நடக்கும்போது நல்ல ஆதாயம் இருக்குங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தாரின் ஆதரவும் உங்களுக்கு நண்பர்களின் ஆதரவும் இன்றைக்கி ஒரு ப்ளஸ்ஸாக கிடைக்குங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு 10 பேர் கூட இருக்கிறது மாதிரி ஒரு தோரணை அமையும். இன்றைய நாளில் உங்களுடைய எண்ணங்கள் ஈடுவதற்கு அவங்க உறுதுணையாக இருப்பாங்க என்பது தான் கருத்து. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் அலுவலக பணியில் ஈடுபடுறவங்களுக்கு உடன் வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிடுவாங்க. அதில் மாற்றம் இல்லைங்க.
உங்களுக்கு 4ஆம் இடத்திலே சந்திர பகவான். குறிப்பாக சொல்லணுன்னாக்கா தாய் வழி அவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு ஆதரவான செய்திகள், ஆதரவான பலன்கள் எதிர்பார்க்கலாம். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சிந்தனை, உங்களுடைய சிந்தனை மேலோட்டமான சிந்தனை, அந்த சிந்தனைக்கு நல்ல வலு சேர்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சிந்தனை வலு பெற்றதுனால உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் அவர்களுடைய குடும்பம் உங்களுக்கு ஒரு எண்ணத்திலே தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்த சகோதர சகோதரியால் ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் புதிய யுத்தியை கையாளப் போவது இந்த கடகராசி அன்பர்கள். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு உடல் நலம் தரக்கூடிய மிக அருமையான நாளுங்க. அதோட தனலாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 2ஆம் இடத்திலே சந்திர பகவான். அதனால் உங்களுக்கு இன்றைய நாளில் லாபம் அதிகம் உண்டு. புதியவர்களின் நட்பு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு வெளியூர் செய்திகள் உங்களுக்கு சந்தோஷப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி தரும் சிறந்த நாளாக இந்த நாள் இருக்குங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய செய் வினை செய் தொழில் ரெண்டுமே உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி லாபத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் தங்கியிருக்கிறதுனால இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு அருமையான நாளுங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிகம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த நன்மைகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய தன்மை இன்றைக்கி உண்டு. உங்களுக்கு பிடித்த வண்ணம் உங்களுடைய சக நண்பர்களும் சரி, நீங்கள் அலுவலக பணியில் இருந்தீங்கன்னா சக ஊழியர்களும் சரிங்க, உங்களுக்கு மனதுக்கு பிடித்தது மாதிரியே நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மன சந்தோஷம் அடையக்கூடிய நாளாக துலாம் ராசி அன்பர்கள் இருப்பாங்க. விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பெருமை எங்கும் தெரியக்கூடிய நாளாக இருக்கும். 11ஆம் இடத்துல சந்திர பகவான். அதனால் உங்களுடைய தன்மை, உங்களுடைய குணம் அறிந்து அடுத்தவர் உங்களது குணம் அறிந்து மற்றவர்கள் உங்களுக்கு உதவிடவும் வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் விருட்சக ராசி அன்பர்களுக்கு ஒரு நன்மை தரும் செய்தியும் சரி, ஒரு நன்மையும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வெளியூர் செய்திகள் சந்தோஷப்படுத்தும் அந்த அளவுக்கு நல்ல செய்தியாக வரும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வியாபார ஸ்தலத்திலே குரு மந்தமாக இருந்தாலும் புதிய கொள்முதல் எதுவும் செய்வதை கொஞ்சம் மாற்றிக்கிங்க இன்றைய நாள் மட்டும். இன்றைய நாளில் சிறு பின்னடைவு வியாபாரத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 10ஆம் இடத்திலே தொழிற்ஸ்தானத்தில் சந்திரன் இருந்தாலும் உங்களுக்கு சிறு பின்னடைவு இருக்குது என்பது தான் இன்றைய நாள் பலன் உங்களுக்கு. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு இனம் தெரியாத பகை உணர்வு உங்களுக்கு வரும். மனதிலே பயம், ஒரு அச்சம் இதெல்லாம் இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருந்தும் சிறு மனதிலே ஒரு அச்சம், தயக்கம் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய நாள் துர்க்கையம்மன் வழிபாடு காலச்சிறந்தது உங்களுக்கு. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பக்தி வழிபாடு சிறந்ததுங்க. இன்றைய நாள் 8ஆம் இடத்திலே சந்திர பகவான். உங்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைக்கி இருக்கிறதுனால இன்றைய நாள் பொறுத்தவரையிலும் நீங்கள் புதிய முயற்சிகள் எதுவும் ஈடுபடாமலும், புதிய பொருட்கள் எதுவும் வாங்காமலும், புதிய சிந்தனை மேலோட்டமாக இருக்காமல் இன்றைய நாள் பக்தி வழியில் செஞ்சிங்கன்னா இன்றைய நாள் சிறப்பாக அமையும் என்பது தான் இன்றைய நாளுடைய உங்களுக்கு பலன். மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்பம் கலந்த சுகமான நாளுங்க. இந்த நாளில் பொறுத்தவரையிலையும் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுறவங்களுக்கு உங்களுக்கு ஃபேவராக ஆதரவான செய்திகள் காத்திருக்குங்க. இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் திருமணங்கள் நிச்சயப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நடக்கும் என்பது தான் இன்றைய நாளுடைய பலன். ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணையிருப்பார் என கூறி உங்களிடம் இருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.